என்ன குட்டீஸ், நான் எதுக்கு பயந்தேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி வாங்க, யாருன்னு கதையில பார்ப்போம். அப்போ மீன் தொட்டிய பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ராமு தான் என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது. நானும் ராமுவை பார்த்து, ராமு நீயா என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ராமு, ஆமா அனிருத், நான் தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான். என்னால் அதை நம்பவே முடியல. ராமு சொன்னா, நீ என்னை பார்த்து பயப்படாத, நான் மற்ற மீன்களை போல இல்லை. கடவுளோட அருளால என்ன பேசவும் முடியும், கேட்கவும் முடியும் அப்படின்னு சொன்னான். என்னோட அம்மா யாருக்குமே துன்பம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஆற்றுக்கடியில ஒரு முனிவர் தவம் இருந்தாரு. அவர் என் அம்மாவோட நல்ல குணத்தை பார்த்து 2 வரம் கொடுத்தாரு. உனக்கு பிறக்கிற மீன் கொட்டி பேசும் மற்றும் கேட்கும் ஆற்றல் பெறுவான் அப்படின்னு முதல் வரம் கொடுத்தாரு. அவன் உன்னை போலவே மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் நல்லது செய்து வந்தால் குறுகிய நாட்களில் பெரியதாக வளர்ந்து இந்த ஆற்றுக்கே ராஜாவாக இருப்பான் என்பது 2வது வரமாக தந்தார். அந்த நேரத்துல தான் என்னை பிடிச்சி வண்ண மீன் கடையில கொண்டு போய் விட்டுட்டாங்க. அங்க இருக்கிற யாருக்குமே என்னை பத்தின விஷயம் எதுவும் தெரியாது. நான் ராமுவை பார்த்து, நீ வளர்ந்துக்கிட்டே போறிய ராமு, உன்னை என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு சொன்னேன். அதற்கு ராமு, அனிருத், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன எப்படியாவது ஆற்றுக்கு கொண்டு போய் விட்டுடு. எனக்கு ஆறு தான் சரியான இடம். அங்கதான் நிறைய தண்ணி இருக்கும். நான் மேலும் மேலும் வளர்ந்தாலும் ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னான். நான் நடந்த விஷயத்த அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா அதை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. ராமு சொன்னதுதான் சரியான தீர்வுன்னு ஒத்துக்கிட்டாரு. நானும் அப்பாவும் பத்திரமா ராமுவை ஆத்துல கொண்டு போய் விட்டுட்டோம். ராமு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்போ ராமு என்னை பார்த்து, அனிருத், உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்ன ராமு என்று ஒரு முறை கூப்பிடு. நான் விரைவாக வந்து உனக்கு தேவையான உதவிகளை செய்வேன் என சொன்னான். நான் அதற்கு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ராமு, நீ நல்லா இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னேன். ராமு சந்தோஷமா நீந்தி போயிட்டான். நானும் அப்பாவும் மன நிறைவோட வீட்டுக்கு திரும்ப வந்துட்டோம். ஒரு நாள் நான் நண்பர்களோட ஆற்றங்கரைக்கு பந்து விளையாட போயிருந்தேன். எல்லாரும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தவறுதலா பந்து ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. அது என் நண்பன் ஹரியோட பந்து. குட்டீஸ், நாங்க இப்ப பந்தை எப்படி எடுக்க போறோம்னு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்றீங்களா?